ரொம்ப கேக்குது நாளைக்கு கேக்குது. முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி போக வேண்டிய ஜோடிகள் அதான் எப்பயோ இன்னைக்கு வரைக்கும் வச்சு அமைச்சிருக்காங்க. இழுத்துட்டு இருந்தது இன்னைக்குதான் அனுப்பி இன்னைக்கு விட்டுருக்காங்க. தலை பொங்கல் கொண்டாட்டம். ஆனா இது வந்து இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. நான் வந்து இது வந்து நான் நினைச்சேன் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி என்னென்ன பண்ணணுமோ வந்து இவங்க பண்ணிட்டாங்க இங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள்லாம் இங்க நடந்துச்சுன்ற போது இப்போ வந்து இவங்களுக்கு என்ன தேவையில்லாம சம்பளம் வேற. சம்பளம் பார்வதிக்கு வேணா சம்பளம் தேவைப்படாம இருக்கலாம். அவன் கமருதீன் அவன் கேரியரே நாசம் பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் அவனுக்குன்னு கொஞ்சம் மூளையா இருந்திருக்கணும். கரியர் இஸ் டன் ப்ரோ. இது எங்கேயுமே வராது சரியா. சில்வர் ஸ்கிரீன் மொத்த கூட எல்லா சைடும் வந்து இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. திஸ் வீடியோ இஸ் பிகம் வைரல். இன்ஸ்டாலலாம் துவைக்கிறாங்க. அதை உடச்சு விட்டாரு ரசிகா. அதை உடச்சு விட்டாரு ரசிகா. அதை யூஜிஎஸ் எப்படி உடச்சு விட்டாரு தெரியுமா? உங்களை பத்தி பார்வதி எல்லாத்துக்கிட்டையும் பின்னாடி என்ன பேசியிருக்காங்கன்றதை நீங்க போய் வீடியோல பாருங்க. திவ்யா சொன்னா தெரியுமா? அதை அப்படியே விஜய் சொன்னாரு. அவங்க சொன்னதை விட சாண்ட்ரா சொன்னதெல்லாம் கம்மி கிடையாது. உங்களை பத்தி பார்வதி என்னென்ன பேசியிருக்கான்றதை நீங்க போய் வீடியோல பாருங்க அப்படின்றான். அவன் பார்வதியை பாக்குறா, பார்வதி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்றான். விஜய் போய் சொல்றாரு, பாருதான் உண்மை சொல்றாங்க. இந்த இடத்துல உண்மையிலே சொல்றேன், இவன் தான் இவன் வெளில போயிருக்கானா, இவனும் தான் காரணம். இவன் மெயின் காரணம் இவன் வெளில போனதுக்கு. அவங்க அதான் சொல்றேன், அக்கௌண்டபிலிட்டி அவனது தான். இவனுக்கு எங்கேயே அறிவு போச்சு. அதுதான் சொல்றேன் ஸ்டார்டிங்ல இருந்து. டிசர்விங் ரெட் கார்டு போட்டோம், கிளம்பட்டும். அந்த பொண்ணு அரோரா அவ்வளவு தூரம் சொல்லிச்சுட்டு அவ கூட சேராக்கா, நீ அவ கூட சேர்ந்தா நீ வந்து ரொம்ப ஓவரா பண்ற, நெகட்டிவிட்டி தான் அதிகமாகுது உனக்கு. அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சு நீங்க வந்து அசிங்கப்படுத்துனீங்க. தேவைதான், விடுங்க பாப்போம். இன்னைக்கு ஷோ வந்து அப்போ பயங்கரமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. நம்ம நரேட்டி செட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்திட்டு இருந்துச்சுல, அந்த கும்பலை வந்து தைரியம் இருந்தா ஸ்பேஸ்க்கு வர சொல்லுங்க சரிங்களா ப்ரோ? இந்த ரெட் கார்டு தான் ப்ரோ கூஸ் பம்ஸா இருந்துச்சு. அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இது வரைக்கும் பார்த்த எந்த ரெட் கார்டும் இல்லாம சத்தியமா ரெட் கார்டு காட்ட போறாங்க எனக்கு தெரியவே தெரியாது ரசிகா. சத்தியமா சொல்றேன், ரெட் கார்டு காட்ட போறாங்கன்றது தெரியாது. டக்குனு பின்னாடி இருந்து கை எடுத்து வச்சாரு பாருங்க. அம்மா கூஸ் பம்ஸ் எழுந்திருச்சு நான் கை தட்டுறேன். பாத்துக்கோ, எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் தெரியுது. பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மா வந்து கொஸ்டின் கேட்டாங்க. எப்பயுமே 4-5 பேர் தான் கொஸ்டின் கேட்க விடுவாங்க, அது உனக்கே தெரியல. இங்க ஒரு 10 பேர் கேட்டாங்க. அதுல ஒரு அம்மா கேட்டாங்க, சார் நீங்க என்னன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டு போக சொல்றீங்க, என் குழந்தை பாக்குது சார், நான் எப்படி சார் டிவி ஆஃப் பண்ணிட்டு போவேன்? அப்புறம் எதுக்கு சார் நீங்க டிவில போடுறீங்க, டெலிகாஸ்ட் பண்றீங்க, என் குழந்தை கேக்குது சார்ன்றாங்க. இவர் சொன்னார் தெரியுமா, பார்க்க பிடிக்காம டிவி ஆஃப் பண்ணிட்டு போங்க. நாங்க எதுக்கு சார் டிவி ஆஃப் பண்ணோம்? நாங்க பார்க்க தான் சார் செய்வோம், பிடிச்ச ஷோ பார்க்க தான் செய்வோம், நீங்க டிவி ஆஃப் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசுறாங்க. சூப்பர், அப்படிதான் கேட்கணும். அடுத்த வாடியாவது கொஞ்சம் பொறுப்பா நடத்துங்க சார்னு சொல்லணும். ஹாய் தாத்தா. ஹாய் சாம். தேங்க்யூ சாம். தேங்க்யூ விக்னேஷ். தேங்க்யூ ரசிகன். தேங்க்யூ எவ்ரிபடி. ரசிகன் தேங்க்யூ. உங்களுக்கு தான் தாத்தா. தேங்க்யூ தாத்தா. சொல்லுங்க தாத்தா, உங்களுக்கு தான் சொல்லணும். தேங்க்யூ. வாங்க. ஏப்பா, எனக்கு என்ன சந்தோஷம்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கியா தாத்தா? அப்போ ஒரு ஹைஃபை தாத்தா. ஹைஃபை. ஆமா, சூப்பர். கமருதீன் நல்லவன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணவங்களாம் ஐயோ எனக்கு சிரிப்பா தான் வருது. பாரு நல்லவ, கமருதீன் நல்லவ. இப்ப வாங்கடா டேய், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அம்மா அதெல்லாம் தேவையே இல்லம்மா தாத்தா. என்னைய அதுக்காக எவ்வளவு டார்கெட் பண்ணாங்க தாத்தா, நான் அவ்வளவு வாங்கிட்டேன் தாத்தா. அம்மா காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்க என்ன வேணா செய்வாங்க. இப்ப எங்க கொண்டு கூலி வைப்பாங்க வராதாமே? மூஞ்ச? இப்ப எங்க கொண்டு வைப்பாங்க மூஞ்ச? கேக்குதா? ஹலோ சொல்லுங்க. அஷ்ரஃப் பாய் போட்டிருக்காரு, ரெட் கார்டுக்கு கூலி வராதாம். ரெட் கார்டுக்கு கூலி வராதாம். நேத்து நான் சொன்னதுதான் உங்க ஸ்பேஸ்ல. அது மட்டும் இல்லைங்க, நான் வந்து ஸ்டேஜ் ஏறக்கூடாதுன்னு தான் ரெட் கார்டு வேண்டான்னு ஸ்டேஜும் ஏத்தல. ரெட் கார்டுனால அவங்க வந்து இதுக்கு எந்த இதுக்கும் கூப்பிட முடியாது. அவங்க இந்த செலிப்ரேஷனுக்கு வர முடியாது, ஃபினாலேக்கு வர முடியாது. சம்பளம் வந்து அவ்வளோ ஈஸியா கிடைக்காது. மிச்சவங்களுக்குலாம் 100 நாள்ல வரும். இவங்க ஏதாவது போராடி ஏதாவது விண்டு இருந்தால் ஒழிய breach of contractக்கு see the consideration is very important for any agreement. Once you breach the agreement and the said accepted consideration which will be given only after 100 days. அந்த 100 days எதுக்குன்னா
ஃபினாலே முடிஞ்சு அந்த 100 டேஸ் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றியோ அவதூறாவோ எதுவும் வெளியில் பேசக்கூடாது அந்த 3 மாதத்துக்கு. அதுக்காக தான் அந்த பீரியடு. இவங்கள்ட்ட பணம் இல்லாமல் இல்லை, உடனே கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் வெளியில் போயிட்டு இல்லாத பொல்லாத எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்படி பேசினா அதுக்கும் ஒரு கிளாஸ் இருக்குது. இது எங்க கார்ப்பரேட் கம்பெனி, இன்டர்நேஷ்னல் கார்ப்பரேட் கம்பெனிங்க, சூப்பராக இருக்கும் கிளாஸஸ்லாம். எவ்வளோ பெரிய டீம் இருக்குது. இது வந்து சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிட்டாங்க நேத்தி. அந்த மோமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தலையெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போனிட்ட எல்லாம் கட்டிக்கிட்டு சாதாரணமாக வெளியில் பார்த்துட்டு உக்காந்துருந்த அவங்கள பிடிச்சி தள்ளினாங்க பாரு, எட்டி உதைச்சாங்கல்ல. அதுக்கு இது செய்யலைன்னா வி ஹேவ் டு தேங்க் மக்கள் செல்வம், எங்கள் பொக்கிஷம் அப்படின்ட்டு அவரை போற்றணும். தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஒன்லி ஹிம். சீரியஸா. ஏன்னா ஏதோ ஒரு சீசன்ல தப்பா ரெட் கார்டு கொடுத்தோம், அதனால கொடுக்க மாட்டோம்னு சொன்ன இடத்துல எதுவானாலும் பரவாயில்ல நான் கொடுப்பேன்னு சொல்லி நின்றாரு பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கண்டிப்பா கண்டிப்பா. நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ண நினைச்சேன். அவங்க வந்து பாயிண்ட் எல்ட்ட கட்டிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணதெல்லாம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தள்ளணும், அப்படி எனக்கு வந்து அப்படியே பிடிச்சி தள்ளணும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்ணு காமிச்சது. அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு கேமராக்கு, அதாவது அந்த பேக்ஷன் எல்லாத்துலயும் போடுவாங்கன்னு தெரிஞ்சு ப்ரீ மெடிடேட்டடா என்ன சொல்லுவாங்க, அதுதான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணாங்க. நல்லதா போச்சு, ரொம்ப சந்தோஷம். சாம், நான் அப்புறம் உங்களுக்கு நீங்க மெட்ராஸ் வந்தா உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம், நைட் எல்லாம் முழிச்சது வீண் போகல. பார்த்தா ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இது பேர் திவ்யா வந்து பார்வை அடிக்க கோவத்துல அடிக்க போயிட்டாங்க, பட் அடிக்கல, அந்த மாதிரி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் சொன்னாங்க. அது இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு எனக்கு. ஓ, நீங்க அதை பார்க்கலையா? அது அந்த கிளிப்பிங் இருக்குது, போய் பாருங்க. இல்ல, இன்னைக்கு நடந்தது தானே சாம் சொன்னாரு அவரு. எபிசோட்லயே போய் சொல்லுவாங்க பார்வதி. திவ்யா எந்திரிச்சு கோவமா பேச போவாங்க, அப்புறம் விஜய் உட்காருன்றவாங்க திவ்யா கோவம். ஆனா திவ்யா வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர், ஹேட்ஸ் ஆஃப் டு தி அதர் 2 கேர்ள்ஸ் அண்ட் ஸ்பெஷலி சபரி, விக்கல்ஸ், வினோத். அவங்க எல்லா பாவத்தையும் அவங்க கழிச்சிட்டாங்க. நேத்து மட்டும்தான் திவ்யா பேசினதெல்லாம் என் காதுல அப்படியே தேனா பஞ்சு. எனக்கு எங்க ஃபர்ஸ்ட் டைம்ங்க அந்த ஓ வார்த்தை கேட்க அவ்வளோ இன்பமா இருந்துச்சு. விக்கல, ஐயோ ஆஹா, ஓ என்ற வார்த்தை என் காதிலே தேனா பாஞ்சிச்சு. யோசிச்சு பாருங்க, அவங்க வன்மம் வக்கரம் இல்லாம நம்மளையும் தூண்டி விட்டாங்களே. இது வந்து ரெண்டு பேரோட வாழ்க்கையின் அஸ்தமனம். பட் அதை செலிப்ரேட் பண்ண வச்சாங்களே, நரகாசுரன் வதத்துக்கு செலிப்ரேட் பண்ண மாதிரி. அது பாருங்க, அந்த அளவுக்கு கொண்டு நிறுத்தி இருக்காங்க. இதான் முதல் பெண்மணி இந்தியன் பிக் பாஸ். அந்த பெருமை அவங்களுக்கு. அந்த ரெக்கார்ட் போடணும். சிவா போட்டுருக்காரு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எவர் ஹிஸ்டரி மேட். அதே மாதிரி 2 கார்டு ஒரே டைம்ல 2 பேர் கொடுத்தது இதான் நினைக்கிறேன். அதை நான் செக் பண்ணிட்டு போட்டுருந்தா. ஆமா, அதான் முதல் தரம் நினைக்கிறேன். பட் அப்பா, இந்த சீசன் இவ்வளவு நாள் பண்ணதுக்கு இன்னைக்கு இந்த ஒரு நாள் போதுங்க. சரி, நீங்க எல்லாம் நல்லா பேசுங்க. நான் 4 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் லைவ் போறேன். ஓகே தாத்தா, வாங்க எல்லாரும் அண்ட் டேக் கேர். தேங்க்யூ கைஸ். அண்ட் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் எதிர்த்து நின்றீங்க. உங்களோட அந்த கேம்பெயினிங் ஒன்று போட்டிருந்தீங்களே ரசிகன், அதை நான் முக்கால்வாசி பூர்த்தி பண்ணிட்டேன். தேங்க்ஸ் தாத்தா, சூப்பர். ஆமாம், ஆனால் மிச்சதெல்லாம் எனக்கு தெரியாத இது பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ தாத்தா, நைஸ் டே. தேங்க்யூ பாய். நான் வரேன் திருப்பி, நீங்கள் இருந்தீங்கன்னா லைவை முடிச்சுட்டு வரேன். ஓகே தாத்தா, ஓகே. சொல்லுங்க வசந்த், ரொம்ப நேரம் சொன்னீங்க. வசந்த், ரம்யா, பேசுங்க வசந்த். ஹாய் ப்ரோ. ஹாய். ப்ரோ, இது இப்போ ரெட் கார்டு இது எல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ நடந்து முடிஞ்சு இப்போ ரெட் கார்டு கொடுத்தது
இப்போ ஆக்சுவலா வந்து கமருதீன் கமருதீனுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு பார்வதிக்கு கொடுக்கல. விஜய் சேதுபதி தான் சேனல்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்ட்டு ஒரு இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இப்போ. ஃபேக் ப்ரோ. அது உண்மையா இருந்தா ஆக்சுவலா நல்லதுதான். அது ஃபேக்கா ப்ரோ? அவங்க புரியல, கமருதீனுக்கு வந்து புரியல என்ன சொல்றீங்க, அந்த ஒரு ட்வீட்டை பார்த்துட்டு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் கமருதீனுக்கு தான் கொடுத்தாங்க, பார்வதிக்கு சேனல் கொடுக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா விஜய் சேதுபதி தான் ரிக்வெஸ்ட் பண்ணி அதை அவங்களுக்கும் கொடுக்க வச்சாரு அப்படின்ற விஜய் சேதுபதி உள்ள வரதுக்கு முன்னாடியே பார்வதி பேர் எழுதிட்டாங்க ப்ரோ. கமருதீன் பேர் தான் எழுதாம இருந்துச்சு ப்ரோ. அது ஒரு ஃபேக் நரேட்டிவ். அடுத்த ஃபேக் நரேட்டிவ் ட்ரை பண்றாங்க. அது அடுத்து என்ன சொல்லுவாங்க நைட் ஸ்பேஸ்ல நான் சொல்றேன். இவங்க எதுக்கு அதை ட்ரை பண்றாங்க எனக்கு நல்லா தெரியும். இப்ப அதுதான் போயிட்டு இருக்கு. இப்ப அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால தான் அதை பார்த்து நான் உண்மையான்னு கேட்கலாம். இவங்க என்ன பண்ண ட்ரை பண்றாங்க, என்ன கிளிக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும். these people are just sick. See, there is a lot of discussion. ஓகேவா, ஒன்னு கொடுத்து இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தா எப்படி போகும், இவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கொடுத்தா எப்படி போகும் அப்படின்னா நிறைய டிஸ்கஷன் இருக்கு. அதுல ஆல்ரெடி எங்க 3 பேருக்கு தெரியும். அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க பேக் பண்றோம். என்ன சாம்ராஜ்யா? ஆமா, சொல்லி முடிக்கட்டும். I know what you're trying. So நல்லா வளரட்டும், நல்லா there is a many angle discussed. அதுக்கப்புறம் எடுத்த டிசிஷன். ஓகே, அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணதே அந்த அம்மாக்கு தான். ஓகே போடுங்க, அதுதான் வேணும் ப்ரோ. வந்து அவங்க ரெண்டாவது பேர் எழுதுறதுதான் டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு क्वेश्चंस இருந்திருக்கு. ஆமா, எல்லா ஆங்கிளும் அதுதான் ப்ரோ. அது ஒரு क्वेश्चन. ஆக்சுவலா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு ரீசனே பார்வதி மட்டும் தான் ப்ரோ. ஸ்டார்டிங் கமருதீன் மேலயும் தப்பு இருக்கு. அவன் எதுவும் யோசிக்காம எல்லாமே பண்ணது, அது அவனோட மெயின் தப்பு. ஆனா பார்வதி தான் மெயின் ரீசன் ப்ரோ. ஆக்சுவலா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே ஒன்னொன்னுலயும் ஒருத்தரையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட யூஸ் முடிஞ்சா அவங்களே டார்கெட் பண்ணி அவங்களே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே நிமிஷம். அது எதுக்காக திவ்யா அடிக்க இது பண்ணாங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. எதுக்காக திவ்யா அடிக்க போனாங்கன்றது கேட்டுக்காங்க. ஆக்சுவலா பார்வதி கிட்ட வந்து கேட்பாரு, விஜிஎஸ் கேட்பாரு. அவர் எக்ஸ்ட்ரீமா ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டு இருக்காரு, நீங்க ஸ்டாப் பண்ணிருக்கலாம்ல, நீங்க சொன்னா கேட்பாருல்ல கமருதீன் சொல்லும் போது, நான் ஸ்டாப் பண்ணதான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் பேசினா நான் என்ன சார் பண்ண முடியும், நான் ஸ்டாப் பண்ணதான் சார் சொல்லியிருந்தாங்க. அப்பதான் திவ்யா சொல்லுவாங்க, அடி பாவி பொய் சொல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஓகே, கரெக்ட் தான். எங்க சொன்னாங்க ஸ்டாப் பண்ண சொல்லி? அவங்க ஏத்தி தான விட்டாங்க. ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ண சொன்னதே அவதான், ஏத்தி விட்டதே அவதான். இல்ல, நடுவுல பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கதான். எப்படியோ 2 பீடையும் ஒன்னா வெளியே போயிடுச்சு அப்படின்னு தான் போடணும். ரசிகன் ப்ரோ எதுவும் போடல இந்த வாட்டி லைன்ஸ். ஏதாவது யோசிச்சு போடுவீங்கல்ல அந்த மாதிரி? காலைல போட்டேன் ப்ரோ, எலிமினேஷன் எக்ஸ்பெக்டட்னு போட்டேன்ல. இல்ல, இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு டேக் அப்படியே 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி தனித்தனியா போட்டாச்சு ப்ரோ, தனித்தனியா போட்டாச்சு. இவங்களுக்கு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. கமருதீனுக்கு தான் சொன்னேன், ஐ யூசுவலி விஷ் பீப்பிள் வெல் அவுட் சைட் பட் யூ டோன்ட் டிசர்வ் எனிதிங் குட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு கமருதீனுக்கு. அவன் பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அப்ப இதுக்கப்புறம் வின்னர் இது சான்ஸே அப்படியே டோட்டலா மாறிடும்ல. ஐ டோன்ட் கேர் அபௌட் தி வின்னர் அட் திஸ் பாயிண்ட். anyone inside can be the winner. I personally don't give a damn. நான் முதல்ல சொன்னதான், I'm not supporting anyone in the season. நான் எல்லா யாருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் சரியோ எந்த பக்கம் தப்போ அந்த மாதிரி தான் பேசியிருக்கேன். நான் I have stood for Paru itself. நிறைய இடத்துல நான் பாருக்கும் நின்று டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தை நீ கேட்கலன்னு அந்த விஷயத்தை கேட்கலாம் எவனுமே இங்க கம்பு சுத்த முடியாது. அதான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்களா, அந்த விஷயத்தை நீங்க கேட்டீங்க, எல்லா விஷயத்தையும் நான் கேட்டிருக்கேன். I have stood for everyone. எனக்கு வந்து வின்னர் எனக்கு தேவையே இல்லை. I don't care who wins. At this point, the only thing I cared about is these two should not win. நேற்று இவங்க பண்ணதுக்கு அப்புறம் the only thing in my mind was இவங்க அடுத்த வாரம் கூட அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. They should not get any credits தான் இருந்துச்சு. What I wanted to happen now, I'm happy. அவ்வளவுதான். இப்ப வீட்டுக்குள்ள இருக்க யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. ஜெயிச்சுக்கிட்டோம், யாருன்னா ஜெயிச்சுக்கிட்டோம், என்னன்னா பண்ணி ஜெயிச்சுக்கிட்டோம். I don't care. Yes bro. I'm happy now. I'm going to be happy now. இது வந்து பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் சீசனுக்கு யாராவது போனீங்கன்னா கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கன்றாவிய பண்ணாதீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று மனசுல வச்சுக்கோங்க. சுவாரஸ்யம், ஆடியன்ஸை புல் பண்றதுக்கு என்டர்டைன்மெண்ட்ன்ற இதை ஒன்று வச்சுக்கோங்க. இந்த கண்ட கோச்சிங் கிளாஸ் இவங்கெல்லாம் போய் கேட்டுட்டு அங்க இருக்கிறதெல்லாம் போய் பண்ணாதீங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் உங்களுக்கு
அது பிஆரே நீங்க வச்சுட்டு போகாம போனீங்கன்னா கூட நீங்க வந்து ரியலா இருந்து ஒரு என்டர்டைன் பண்ணீங்க அப்படின்னா 100% இந்த ஷோல சர்வே பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் ஒய் அரோரா ஆஃப்டர் 50 days இஸ் என்டர்டைனிங். மக்களுக்கு பிடிக்குது. திவ்யா எதுக்கு? திவ்யாவும் ஒரு கைண்ட் ஆஃப் என்டர்டைனிங் பண்றாங்க, மக்களுக்கு நான் பிடிக்குது. சொல்றேன் நெசி டில் எனக்கு வந்து அவங்க வந்து ப்ரீவியஸ் வீக் வரைக்கும் வாட் ஷி வாஸ் டூயிங் ஆன் லைக் அந்த ஃப்ரைடே வந்து ஒரு ஹைப்பர் ஆகி ஓவர் எக்ஸைட் பண்ணுறது எனக்கு வந்து போன வாரத்து வரைக்கும் எனக்கு தப்பாக தெரிஞ்சது. இந்த வாரம் இவங்க பண்ணுறது வந்து ஐ ஃபெல்ட் கரெக்டு தான். இவ வந்து இவங்களை இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் பண்ண, இன்னும் பேசு, இன்னும் இரிட்டேட் பண்ணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஆனா கார்லயே நல்லா வச்சு செஞ்சாங்க ப்ரோ. அவ சாவி குடுத்து திருகுறா ஆடுற அப்படின்ட்டு அந்த ஒரு இதுவும் அவங்க 2 பேர் கார் உள்ள இருக்கிறப்போ இவங்க 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அரோரா திவ்யா இவங்கெல்லாம் இருக்கப்போ திவ்யாவும் அரோரா எல்லாம் நல்லா வச்சு செஞ்சாங்க செம்மையா கார் உள்ள. ஒரு இதுவுமே பாட்டு பாடுறதுல டைலாக்ஸ் எல்லாம் சொல்லி வெறுப்பேத்திட்டே இருந்தாங்க. செம்மையா போச்சு அது கூட எனக்கு. இட் வாஸ் குட். எஸ் ப்ரோ. அவங்களுக்குலாம் திவ்யா தான் கரெக்ட் ப்ரோ. திவ்யா எஃப்ஜே இருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். அவனும் நல்லா இது பண்ணி விட்டுருப்பான். அவங்களுக்கு வேற யாரும் பேசாததுனால தான். ஆனா நேற்று எல்லாருமே ஒன்னா இறங்கிட்டாங்க, செம்மையா இறங்கிட்டாங்க, செம்மையா பேசிட்டாங்க, நல்லா போச்சு. பேசினது எல்லாருமே நேற்று வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டாங்க ப்ரோ. எல்லாருமே மேக்ஸிமம் நல்லாவே பேசிட்டாங்க. எக்ஸப்ட் அரோரா மட்டும் தான் பேசல. அரோரா மட்டும் சவுண்டா எதுவும், அதனாலதான். மத்தபடி எல்லாருமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா. வினோத்லாம் நான் பேசுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. செம்மையா பாயிண்ட் டு பாயிண்ட் ஒன்னொன்னு சூப்பரா. இன்னைக்கு மார்னிங் எல்லாம் செம்மையா பேசியிருந்தாரு ஒன்னொன்னுத்தையும். நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எது நடந்தாலும் ஓகே தான் ப்ரோ. இவங்க 2 பேருக்கு அவங்களே எல்லாத்தையும் ஆக்சுவலா டீசெண்டா வெளியே போயிருந்திருக்கலாம். இவங்களே நேற்று ஒண்ணு பண்ணி அவங்க பண்ணதெல்லாம் அவங்களே கன்ஃபர்ஸும் பண்ணி தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு மாதிரி போற மாதிரி ஆயிருக்கு அவங்களுக்கு. சந்தோஷமா இருக்கு ஐயா. ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. என்னங்க ஐயா? ஆங்க பூர்ணி, நீங்க உங்க குமுறுகளை சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன், ஐ லவ்ட் சபரி எஸ்டே. சொல்லுவாங்க தெரியுமா, நீ நேத்தே ஜெயிச்சிட்டடான்னு. சரியா, நீ நேத்தே ஜெயிச்சிடான்னு சொல்லி சாண்ட்ராங்க வந்து டேபிள்ல சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதுதான் உண்மை. he didn't think for a second. அதுதான் இட் வாஸ் ரியாக்ஷன் வந்து உள்ளேயே இருந்தாதான் அது ரியாக்ஷனா வரும். வெளில நல்லவனா இருந்தா மட்டும்தான் அது நல்லவனா டப்புன்னு வெளில வரும். அது வந்து நீ யோசிச்சு வர்றது நல்லவன் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அது நடந்த அடுத்த செகண்ட் கதை விட்டு இறங்கலாம் பாருங்க, அங்கேயே ஜெயிச்சிட்டான். இப்பவும் சொல்றாங்க ரசிகன் அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு. அவனை பத்தி எவன் நடிகானோ டேக் பண்ணி என்ன கூப்பிடுங்க, நம்ம பேசுறேன். இவங்கெல்லாம் ஒண்ணுமே. ஏன்னா நான் இங்க கீழே நிறைய லிசனர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்காக மட்டும் சொல்லிக்கிறேன். என்னை எல்லாருமே சீரியஸா மன்னிச்சிருங்க. ஏன்னா பிகாஸ் நான் அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன். அதனாலதான் அவ்வளவு வன்மத்தோட நான் நேத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதுவும் அர்த்தமே இல்லாம சம்பந்தமே இல்லாம சபரிக்கு சப்போர்ட் பண்ற ஒரே ரீசனால இன்டைரக்டா டைரக்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் வந்து அடிச்சிருக்காங்க. ரீசனே இல்லாம நான் அடி வாங்கியிருக்கேன். யூஸ்லெஸ் விஷயத்துக்குலாம் நான் அடி வாங்கியிருக்கேன். அந்த ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தான் இது. நான் எப்பவுமே அந்த மாதிரி பேசுற ஒரு ஆள் இல்லை. நான் ஸ்பேஸும் போடுறேன், எல்லா ஸ்பேஸுக்கும் போயிட்டு இருப்பேன். பட் அந்த கோவத்துல நான் பேசுறேன். அது தப்புனா மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு அது சரின்னு படுது. பிகாஸ் ஐ காட் ஹர்ட் லாட், தட்ஸ் வை. பட் உங்களுக்கு அது தப்பா படலாம் இல்லையா, என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பூர்ணி, சொல்லுங்க ரசிகன். அவங்களுக்கு அது தப்பா படுது, அதனால நான் இப்படி பேசுறேன்னு மன்னிச்சிருங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு எது சரின்னு படுறது அது பேசுங்க. நான் அதான் சொல்லிட்டேன், எனக்கு அது சரின்னு தான் படுது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் அவ்வளோ வாங்கியிருக்கேன். அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. அடுத்தவங்களுக்கு அது ஹர்ட் ஆகலாம் இல்லையா, ஏன்னா இவங்க இப்படி பண்றாங்க இப்படி பேசுறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு. அது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள பொருத்தி உங்களுக்கு எது சரின்னு படுறத தைரியமா சொல்லலாம். இதுல வந்து பூர்ணி வந்து வாயை விடுறா. எனக்கு புரியல. இது வரைக்கும் நான் எந்த வாயும் எங்கேயுமே விட்டது இல்ல, சரிங்களா? சிம்பிள் இக்னோர், அவ்வளவுதான். வளர்றது. ரம்யா பேசுங்க. ரம்யா அண்ட்
கம்மியா ரொம்ப ஹாய் நேரம். ஹாய் எவ்ரிவன். ஆ. ஆமா. ஆக்சுவலா நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் குடுக்கலான்னு வந்திருக்கேன். நான் ஜெனரலா தெலுங்கு பிக் பாஸ் பாக்குவேன். நான் நான் ஐ அம் ஃப்ரம் ஆந்திரா. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எவ்ரி இயர் நான் தமிழ் பிக் பாஸ் பாக்குவேன். ஸோ இப்போ நான் சில இது பார்த்துட்டு இருக்கேன் எக்ஸ்ல. என்ன போடுறாங்கன்னா, தெலுங்கு பிக் பாஸ் டேக் பண்ணி சீசன் 8ல இதே மாதிரி ஆட்டோ வச்சுட்டு ஒரு அ டாஸ்க் நடந்தது. அதுல கிளியரா பாயிண்ட். பிக் பாஸ் மென்ஷன் பண்ணாங்க. என்னன்னா, எல்லாருமே உட்கார்ந்துக்கணும். அதுக்கப்புறம் யார் வேணாலும் நீங்க தள்ளி விடலாம் கீழ. அந்த மாதிரி அ மென்ஷன் பண்ணாங்க. அதனால தான் பார்ட்டிசிபென்ட்ஸு யாராரு வேண்டான்னு தோணுதோ, அவங்களெல்லாம் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் தள்ளி விட்டுட்டு, ஃபைனலா யார் இருப்பாங்களோ அவங்களும் வின்னர் மாதிரி அ அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது கிளியரா மென்ஷன் பண்ணி தான் அங்க தெலுங்கு பிக் பாஸ்ல அந்த தள்ளி விடுறது நடந்திருக்கு. இந்த மாதிரி அங்க கிளியரா மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு பேப்பர் வரும். அந்த பேப்பர்ல எல்லா அ அ அ இது குடுப்பாங்க. ஸோ அது டாக் பண்ணிட்டு இந்த பாருவோட பிஆர்ன்னு நெனைக்கிறேன். அது டாக் பண்ணிட்டு பாருங்க தெலுங்கு பிக் பாஸ்ல இந்த மாதிரி பண்ணாங்க. அங்கெல்லாம் கரெக்ட்டு. ஆனா இங்க பார்த்தா ஆ தமிழ் மக்களும் இந்த மாதிரி பேசுறாங்க. ரெட் கார்ட் குடுக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இங்க எங்குமே நான் கேட்கல. எங்குமே எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்ல எங்குமே அந்த மாதிரி மென்ஷன் பண்ணல. தள்ளி விடணும்னு. உட்கார்ந்துடணும். எவ்வளோ நேரம் உட்கார்ந்துட முடியுமோ, அவ்வளோ நேரம் உட்கார்ந்துக்கோங்க. முடியலன்னா, யார் வெளில வருவாங்களோ அவங்களுக்கு 1 பாயிண்ட். நெக்ஸ்ட் வருவாங்க 2ண்ட் பாயிண்ட். அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா இது என்னவோ எனக்கு அவங்களுக்கு ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் இல்லாம இந்த மாதிரி போடுறது எனக்கு புடிக்கல. அதொன்னு. இன்னொன்னு இன்னொன்னு நடந்திருக்கு. இந்த சீசன் தான். சீசன் 9ல தான் தெலுங்குல 2 பேரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாய், ஒரு கேர்ள். சும்மா பேசின்னு இருக்காங்க. அக்ரெசிவ்‌గా ஏதோ சின்ன ஃபைட் நடந்திருக்கு. சின்ன ஃபைட்ல அந்த பாய் அந்த பொண்ணுன்னு தள்ளி விட்டா. சும்மா தள்ளி விட்டா. பெட் கிட்ட சும்மா ஒரு தள்ளி விட்டதுல அந்த பொண்ணு ஒரு அடி பின்னாடி ஸ்டெப் வச்சுட்டா. அதுக்கே நாகார்ஜுனா சாரு அ அந்த பையன் கன்னா பின்னான்னு திட்டிட்டு, அ என்ன சொல்லுவாங்க, அந்த பையன் உட்கார்ந்துட்டு சாரி சொல்ல சொன்னா. அந்த பையன் எல்லார் முந்து உட்கார்ந்துட்டு சாரி சொன்னா. இல்லன்னா நீ நீ வெளில போவான்னு கேட் கூட ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நடந்திருக்கு. அந் சும்மா தள்ளி விடுறதுக்கே அந்த மாதிரி நடந்துட்டா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு இது நடக்கணும். இது கரெக்ட். அது இந்த இன்ஃபர்மேஷன் குடுக்கலான்னு தான் நான் மைக் கேட்டேன். தேங்க் யூ. See, there was a clear instruction. உங்க எஃபர்ட்ஸ் நீங்க போடுற எஃபர்ட்ஸ் தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாரு. அதுவும் இல்லாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சீசன் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. நாட் தெலுங்கு, நாட் மலையாளம். ஓகே, அந்த இஷ்யூல ஃபர்ஸ்ட் சீசன்ல எப்படி பண்ணாங்க, இது வந்து ஃபேவரட் டாஸ்க் இந்த பிக் பாஸ் தமிழ்லயே. அவங்க எவ்வளவு தூரம் என்டூரன்ஸ் பண்ணாங்க, என்டூரன்ஸ் எஃபர்ட் போட்டாங்க, எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் அது வரைக்கும் அவங்க வந்து அதுல இருந்திருக்காங்க அப்படின்றத கிளியரா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஓகே, ஆமா. அதுதான் எனக்கும் புரியல. இங்க என்டூரன்ஸ் அங்க தெலுங்கு, மலையாளத்துல மலையாளத்த பத்தி எனக்கு தெரியாது. ஆனா தெலுங்குல என்டூரன்ஸ் கிடையவே கிடையாது. யார் வேணாலும் கீழ தள்ளி விடலாம். ம் உ உக் உட்கார்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். ஆனா அவங்க தள்ளி விடதான் செய்வாங்க. இந்த மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் சொல்ல மாட்றாங்க இவங்க எல்லாம். யா இதெல்லாம் செலக்டிவ் அம்னீசியா உங்களுக்குலாம். செலக்டிவ். அட்லீஸ்ட் நீங்க யாராவது எக்ஸ்ல ரிப்ளை யாராவது பண்ணுவாங்க இல்லையா? நீங்க யாராவது அதுக்கு ரிப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இல்ல நாங்க தான் பேசிட்டோம். இவங்க வாண்டடா பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அது வந்து இவங்க வாண்டடா இந்த மாதிரி இத வந்து திசை திருப்பணும், டைல்யூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ற விஷயங்கள். அது அது ஜஸ்ட் இக்னோர், அவ்வளவுதான். அறிவு இருக்கிறவன் அந்த டாஸ்க் அவர் சொல்லும் போதே கேட்டிருந்ததுன்னா புரிஞ்சிருக்கணும். இல்லாதவன் இப்படிதான் டைல்யூட் பண்ணிட்டு இருப்பான்.
ஓகே. அடுத்து யாரு? சொல்லுங்க. எஸ் வேல் சொல்லுங்க. தேங்க்யூ. என்னன்னா, இப்போ நேத்துலேருந்து தூக்கமே இல்ல. இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி சாண்ட்ராக்கு. பட் வந்து இன்னைக்கு குடுத்த டெசிக்னேஷன் நல்லதுதான். குடுத்தது வந்து ரெட் கார்டு. பட் என்னன்னா, நேத்து 2 ப்ரோமோ தான் போட்டாங்க. இன்னைக்கு ப்ரோமோ இருக்குமான்னே டவுட்டா இருந்தது எனக்கு. கேக்குதா? இன்னைக்கு வந்துருச்சு இருக்கும். ம். அதான் செகண்ட் ப்ரோமோ வந்துச்சு, தேர்ட் வரும். ம். வரும். ஆனா வந்து உண்மையாலே இந்த இந்த எல்லா கேம்லயும் பார்க்குறப்ப நேத்து கேம்ல வந்து உண்மையாலே வந்து யூனிட்டியா இருந்தது வந்து சபரி, வினோத், விக்கில்ஸ். உண்மையா சொல்லணும்னா ஏதோ ஒண்ணு நடந்தவொன்னே கூட அவங்க தான் பட்டுன்னு எல்லாம் பண்ணாங்க. ஆனா இவ்வளோ நாள் வந்து கேம்ல வந்து விளையாடுறப்பலாம் இந்த மாரி நடக்கிறப்பலாம் ரொம்ப பேசிப்பாங்க தவிர, ஆனா நேத்து ரொம்ப இதுவா இருந்தது. ஹெல்பிங், கேரிங் எல்லாம் பண்றது காலைல வரைக்கும் சபரி எல்லாமே. உண்மையிலே டிசர்வ் கேண்டிடேட் தான் சபரிங்க 3 மெம்பர்ஸும். காலைல வினோத் சண்டேல கூட சொல்லுவான், "உன்னை எங்க அவ எடுத்துட்டு வந்து நிக்க வைக்க போறா பாருடா, பாருடான்னு." அதே மாரி நடந்துருச்சு. ஸோ இப்போ 2 ரெட் கார்டு குடுத்துருக்காங்க. இது ஏதாவது இருக்கா இந்த வீக்குக்கு? எவிக்ட்? இல்ல இருக்காது. மோஸ்ட் ப்ராபபிலி இருக்காது. பாப்போம். இவங்க 2 பேரும் அனுப்புனதே பெரிய விஷயம். நெக்ஸ்ட் 1 வீக் நல்லா இருக்கும். பாப்போம். சாம் நான் வந்திருக்கேன் சார் ப்ரமோல. ஆமா. அதான் சொல்லிட்டேனே அப்ப என்னாச்சு? கேட்கலையா உனக்கு? நான் ப்ரமோல என்னாச்சு? வந்திருக்கேன். நான் ப்ரமோல வந்திருக்கேன். நான் தான் சொன்னேனே அதான் சொன்னேன். நீ வந்து சொல்லும்போது நீ நான் பார்த்துல அதான் அதனால தான் யாரும் சொல்றேன்னு தேடிக்கிட்டு நினைச்சேன். இருக்கேன் இப்போ. ப்ரோமோல வந்தா நம்மால ஒருத்தர் இங்க இருக்கிறாரு நான் பாத்தீங்கன்னா சொன்னேன்ல, நீ சொன்னேன். வந்து பதறி ப்ரோமோட் வந்துருச்சு சொல்லும்போது நீ இருக்கனாலே வர சொல்ற. தெரியுது சொன்னேன்ல, கேட்கலையா நீ? ஓகே. அடுத்து சொல்லுங்க நீ சார். அனாமிகா இருக்காங்க. அனாமிகா நம்ம பேசிக்குமா? இல்ல அனாமிகா. தேவேந்திர சார் ரொம்ப ஹேண்ட் ரைஸ் பண்ற பேசிட்டு. சாரி. ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. பூர்ணிகா, சொல்லுங்க உணர்ச்சிவசத்தை சொல்லுங்க. கட்டுப்படுத்துங்கக்கா. கொஞ்சம் கோவம் உணர்ச்சி பட்டேன் நான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே. குஷிதான் எல்லாருக்கும். ஏன்னு கேட்டா ஓகே. நீண்ட நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடக்குது அப்படிங்கிறது. இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இன்னைக்கு தான் டைமு. இதுதான் உச்சம். இந்த உச்சம்ங்கிறது வந்து என்னைக்கு ஒரு நாள் வரும்னு நம்ம எதிர்பார்த்தது தான் இன்னைக்கு வந்திருக்குது. அது அவங்களே தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்டது தான். அதே மாதிரி இவங்க சொன்னது மாதிரி வந்து இப்போ ஆட்டோல இருந்து கீழே தள்ளி விடுறாங்கன்னா அந்த தள்ளி விடப்படுறவங்களும் எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேஃப்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த டாஸ்க் அப்படி கிடையாது. இது என்டியூரன்ஸ் டாஸ்க். இவங்க கடைசி வரைக்கும் அவங்களால முடிஞ்சா இருக்கணும். இப்ப விக்ரம் போனார்ல, ஐயா எனக்கு காலெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதியா அப்படின்ட்டு போயிட்டாருன்னா அவரால தாங்க முடியல, போயிட்டாரு. அவ்வளவுதான். அப்பயுமே வந்து இவங்க தள்ளி விடும் போதே உள்ள இருந்து சொல்றாங்க, அரோரா சொல்லுவாங்க, ஏய் தள்ளி விடாதீங்கன்னா அவங்களால முடியலன்னா அவங்க இறங்கி போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கேட்கிற மனநிலையில இல்ல. விஜய் சேதுபதி சார் வந்து நீங்க என்ன அடிச்சிருக்க வேண்டியதானே, எப்படியும் அடிக்க முடியும்? அவங்க எல்லாருமே சொல்லும் போது கேட்காதவங்க எப்படி அடிக்கிறது தெரியல. அடிச்சா என்ன செய்வீங்க? இல்ல அப்புறம் அது எதுக்காக அப்படி சொன்னார்னா, சுபி வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து பாரு வந்து ஏறினதுமே வந்து சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு வாட்டமா உட்காந்துக்கிட்டனால கண்ணை காட்டி சிக்னல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கமருதீனுக்கு அப்படின்ற பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க. அப்ப பண்ணும்போது நீங்க வந்து இவ்வளவு டாலரேட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுமா. நீங்க எல்லாரும் அது வந்து தனி டாபிக். அதாவது நீங்க இவ்வளவு தூரம் இவங்க வைலன்ஸா பேசிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் இவ்வளவு தூரம் பொறுத்துக்கிட்டு உட்காந்து கார்ல கேட்டுட்டு இருந்தீங்க அப்படி சொல்லுவோம். சபரி சொல்லுவோம், சார் நாங்க ஒரு லெவலுக்கு மேல போயிட்டோம் சார், பட் எங்களுக்கும் இது இருக்கும் சார், நீங்க இவ்வளவு தூரம் டாலரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐ திங்க் ரசிகன் சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு அது எப்படி தெரியல, நீங்க பண்ணுங்க. ஓகே. பட் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதே மாதிரி இவங்க வந்து கீழே தள்ளி விட்ட பிறகு இவங்க 3 பேருமே வந்து தூக்கி வெளியில போட்டிருப்பாங்க அப்படின்னா அந்த இதை அவாய்ட் பண்றதுக்காக அந்த 3 பசங்களும் வந்து அப்பப்போ வந்து அவங்களுக்கு தைரியம் கொடுத்துட்டு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு எவன் பண்றான்னு பார்ப்போம்னு சொல்லி அந்த டம்மு டும்முன்னு கதவை அடைச்சிட்டு நீ வாடா வெளியிலன்னு சொல்லி இந்த இதெல்லாமே வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து நாங்க இருக்கிற வெளியில என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்றதுக்கு தான். அந்த தைரியத்துல தான் அந்த பொண்ணுங்களும் உள்ள உட்கார்ந்து இருந்தது. அந்த பட்சு பயந்துகிட்டு தான் அவங்களும் தூக்கி வெளியில போடலை. ஸோ இதெல்லாமே நடந்த நிகழ்வு. பட் இன்னைக்கு நடந்தது எதிர்பார்த்தது, மக்களால் வந்து கொண்டாடப்படும். விஜய் சேதுபதியும் மக்கள் செல்வன் என்று கொண்டாடப்படுவார். இது அவருக்கும் நல்லது. அதே போல நேற்றைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண என்னையாவது பெரிய டிடிஎஃப் டாஸ்க் வின் பண்ணலைனாலும் பரவாயில்லன்ட்டு இருந்துச்சு வெளியில போன சபரிக்கும் சரி,
கானா வினோத்துக்கும் சரி, விக்கல்ஸ் விக்ரமுக்கும் சரி, நிச்சயமாக we have to give hats off. டெஃபினெட்லி நேத்துக்கே அவங்க வந்து கதாநாயகன் ஆயிட்டாங்க. they are winners yesterday itself. அவங்களுக்குலாம் இனிமேல் டைட்டில்லாம் வேணாங்க, போதும். yesterday itself they have shown their humanity, they have ப்ரோ won the heart. ப்ரோ இன்டர் பண்றது சாரி, அது அவங்கள 2 பேரும் எந்திரிக்க வச்சு நாங்க கேங்க்ல பண்ணோம். நான் ஸ்டாப்பா பண்ணி அவங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்தோம். ஓகேவா, அவர் Great, எந்திரிச்சு அவர் அப்ரிசியேஷன் பண்ணாரு. நீங்க அவங்களுக்காக நீங்க அவங்க லாஸ்ட் கூட பார்க்காம போனதுக்காக ரொம்ப அப்ரிசியேட் பண்ண சொன்னோனையும் நாங்க அவங்களுக்காக விடாம கிளாப் பண்ணோம். great boss. Thank you for the opportunity. Thank you brothers, thank you. ப்ளீஸ் நான் ஒரே ஒரு அனாமிகிட்ட மட்டும் பேசிக்கிறேன். அனாமிகா இருக்கீங்களா? அனாமிகா பொன்னி சொல்லுங்க. நேற்று திவ்யா பாடு வேற லெவல்டா. நான் வந்து உங்க பேசுறதுக்கு எனக்கு மேல வர முடியல. பரவாயில்ல. லெவலா பண்ணா திவ்யா, வச்சு செஞ்சாங்க சீரியஸாவே. வச்சு உள்ள வச்சு அந்த ஒரு மாதிரி பின்னாடி உட்காந்து கத்துறதும் சரி, முன்னாடி உட்காந்து அவங்களை பேச விடாம ஒண்ணு பண்ணதும் சரி, மூஞ்சிக்கு நேரா இன்னைக்கு இருக்கு பட்டு பட்டு திவ்யா. கத்துறதும் சரி. திவ்யா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அனாமிகா சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு. ஃபயரோட ரெடியா இருங்க எபிசோட்ல. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஓகே, சாமுவேல், விக்னேஷ், ரசிகன், பூர்ணி, ஹாய் எல்லாருக்கும். அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஒன்று வந்து இப்போ ரம்யா சொன்னாங்க தெலுங்கு பிக் பாஸ்ல வந்து அந்த கிளிப்பிங் நானும் பார்த்தேன் ஆக்சுவலா. நாகார்ஜுனா வந்து அந்த பொண்ணை அந்த ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து கொஞ்சம் ஹார்ஷா நடந்துப்பான், அடிக்கலாம் மாட்டான். அதுக்கே வந்து நாகார்ஜுனா வந்து வெளியில போன்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு ஐயோ வேண்டாம் வேண்டாம்னு மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்டு ஒத்துக்காம அப்புறம் காலில் விழற லெவலுக்கு போயிட்டு மன்னிப்பு கேட்பான். அந்த மாதிரி நம்ம ஹோஸ்ட் இல்லையேன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் வந்து நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து அது எனக்கு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு. ஒண்ணு சொல்ற மாதிரி நேத்தி வந்து உண்மையா இவங்க 4 பேரும் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. எனக்கு முக்கியமா வந்து விக்ரம், அதுக்கப்புறமா வந்து விக்ரம், வினோத், சபரி, திவ்யா பயங்கர இதுல முக்கியமா என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சபரிங்க. அவர் வந்து டிடிஎஃப் வின் பண்ண வேண்டியது, அதையும் பார்க்காம ஹியூமனிட்டியா பார்த்து அந்த மனுஷன் பண்ணது இட்ஸ் ரியலி அ கிரேட் திங். செகண்ட் வந்து திவ்யாவும் ஜெயிச்சாங்கன்னா வந்து அவங்களுக்கு டிடிஎஃப் வராதுன்னு தெரியும், இருந்தாலும் அரோராக்காகவும் இவங்களுக்காகவும் கொடுத்தது அது சூப்பர். விட நைட் எல்லாம் வச்சு செஞ்சாங்க பாருங்க. பூர்ணி சொல்ற மாதிரி எங்களுக்கு இருக்கிற ஆத்திரத்தை நாங்க கேட்கணும்னு நினைச்சத அனாமிகா அந்த ஸ்பேஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் ஒண்ணே ஒன்று சொல்லிக்கிறோம். எல்லாருமே வந்து ஒரு கிளிப்பிங் அவங்க தள்ளி விட்டது மட்டும் தான் சொல்றீங்க, யாருமே சொல்ல மாட்டீங்க அந்த கிளிப் அவங்களும் டெலிகாஸ்ட் பண்ணல. அவங்க கார் கதவை வந்து சாண்ட்ரா கால்ல இது பண்ற அளவு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கதவு வந்து சாண்ட்ரா கால்ல பயங்கரமா பட்டிருக்கு. அந்த கிளிப்பிங் கிடையவே கிடையாது. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குதா? என்னது புரியல. இப்ப கேக்குது. கேக்குது. அதாவது எல்லாருமே வந்து அவங்க கீழே கேக்குதா? கேக்குதா? நான் சொல்றேன் இது. கேக்குது. அது கீழே விழுந்தது மட்டும்தான் நம்ம வச்சு பேசிட்டு இருக்கோம். அவங்க விழுந்த உடனே அந்த கார் கதவு இருக்குல்ல, கதவை வந்து அவங்க ஹிட் பண்ணிருக்காங்க. அந்த கதவை வச்சு அவங்க கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அது கால்லயே சரியான அடி விழுந்திருக்கு அவங்களுக்கு. சாண்ட்ராக்கா? ஆமா. பட் அது ரொம்ப அது எனக்கு அப்படியே ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை விடுங்க, ஒரு மனுஷன் அந்த கீழே படுத்துக்கிட்டு என்னன்னா அது தெரியாம பண்ணல, தெரிஞ்சேதான் பண்ணிருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த சாண்ட்ரா கீழே விழுந்து படுத்து கிடக்குறாங்க. ஒண்ணு நடிக்கிறான்றாங்க, இன்னொன்னு மெடிக்கல் இருக்குன்றாங்க. என்னங்க மனுஷத்தன்மையா அதெல்லாம்? அதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கொலையே நடுங்குச்சுங்க. எப்படி அப்படியே அவங்க பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க, நல்லா தெரியுதுங்க. நம்ம மனுஷங்களா இருந்தா நல்லா அதை பார்த்தாலே பொய்யா உண்மையான்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுங்க. அந்த வந்து ஓ காட், ஐயோ ரொம்ப. அதுக்கப்புறம் திவ்யா கை வேற நெசுங்கி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை போச்சு. ஆனா நைட் எல்லாம் வச்சு செஞ்சாங்க திவ்யா. இன்னும் செய் அவங்க ஓகே, ரியலி இட் வாஸ் குட்ங்க. ஆனா இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு மனசு திருப்தியா இருக்கு உண்மையாவே. உண்மையிலேயே அனாமிகா, அப்புறம் இன்னைக்கு வேற ஏதாவது ஹேப்பனிங்ஸ்? உண்மையிலேயே திவ்யா, அனாமிகா கேக்குதா? திவ்யா வந்து கேக்குது. இன்னைக்கு அவங்கதான் உண்மையிலேயே திவ்யா வந்து அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலா இருந்திருக்கும். எல்லாரும் ஒண்ணு வச்சிருக்கணும். கரெக்ட், வச்சிருக்கணும். நிஜமாதான். அப்படியே அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. என்னங்க இவங்க 2 பேரும் நேத்து பார்வதியும் கமருதினும் பேச விடாம பண்ணிட்டாங்க இவங்க. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமா இவங்க வந்து சொன்னாங்க திவ்யா அந்த மாதிரி வந்து உன்னை இது பண்ணிட்டு நான் ரெட் கார்டு வாங்கினாலும் பரவாயில்ல அடிச்சிடுவேன். நாங்க அடிச்சிருமா நீங்க எல்லாரும் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். நீ மக்கள் மக்களை வின் பண்ணிட்டு அடிச்சுட்டு வா, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் இங்க சொல்லிட்டு இருந்தோம். ஐயோப்பா
ரொம்ப ஒரு டென்ஷனான இதுங்க நேற்று அநியாயத்துக்கு. நல்ல வேளை இன்னைக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் ரொம்ப. வேற ஏதாவது இன்னைக்கு ஹேப்பனிங்ஸ் இருக்கா? ஹலோ, யா இன்னைக்கு இதுதாங்க ஏதாவது வேற ஏதாவது? இதுதான் இவங்களை நிக்க வச்சு ஃபுல்லா இப்போ இது இன்னொரு உருட்டுனாலும் உருட்டலாம். இவங்களை வந்து பேசவே விடாம வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லா நிக்க வச்சு 1/2 hour பேச வச்சு அடின்னு அடிச்சு துவைச்சுதான் அமைச்சிருக்காங்க. அது ஒண்ணு. சூப்பர் அப்புறம் ஹவுஸ் சூப்பர். மேட்ஸையுமே எல்லார்கிட்டயும் கேட்டிருக்காங்க. ஹவுஸ் மேட்ஸ் நீங்க ஏன் தடுக்கல? நீங்க 7 பேர் சேர்ந்து நீங்க வந்து அவங்கள தடுத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி நீங்க ஏன் கண்ட்ரோல்டா இருந்தீங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காரு. அரோராவை வந்து இந்த இதுக்கு முன்னாடி டாஸ்க் அவங்க இப்படி பண்ணாங்களே, இவங்க நாங்க இப்படி பண்ணது நாங்க அவங்க பண்ணதுனால தான் நாங்க பண்ணோம்லாம் சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு அரோரா கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பிசிக்கல் டாஸ்க், இது என்டூரன்ஸ் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பொய் சொல்லும் போது திவ்யா எழுந்திரிச்சு, அதான் நான் கண்ணை காமிக்கல, அவனை நான் தடுத்தேன், அவன் பண்ணும்போது நான் தடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னோன்னே, நீ பொய் சொல்லாத, நீ பண்ண சொன்னதே நீதான் சொல்லி திவ்யா எழுந்திரிச்சு சண்டை போட்டிருக்காங்க. ஓ, அடிக்க ஓகே. போயிட்டாங்க பாருங்க வீட்டு இருக்கிறதுல. அந்த அளவுக்கு இருக்கணுங்க. கரெக்ட் தான். கடுப்பா இருக்கு. இன்னொன்னு, தடுக்கிறது வந்து ஆக்சுவலா அவங்க ரொம்ப பேசும்போது சபரியும் திவ்யாவும் தடுத்தாங்க. சபரி ஃபர்ஸ்ட் இப்படிலாம் பேசாதீங்கன்ட்டு அவங்க திவ்யாவும் இது பண்ணிட்டு, ஆனா வந்து விக்கல்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் தடுத்தாங்கன்னா அவரோட வெயிட்டுக்கு கொஞ்சம் காப்பாத்தி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. யா விக்கல்ஸ் வெளியில இருந்தாரு அவங்க தள்ளும் போது. ஆமா, ஃபர்ஸ்ட் இல்லங்க, அவங்க வெளியில அவர் சண்டை நடக்கும்போது அவர் வெளில தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. எழுந்து வந்திருக்கலாம் அவர் ஆக்சுவலா. விழுந்த உடனே தான் அவர் வந்தாரு. கன்ஃபியூஸ்ட் இல்லைங்க, அவர் வேலை இப்படி பண்ணலாமோ, இவங்க இப்படி பண்றாங்க, பண்ணிட்டு அது நம்ம தடுத்தா அது வேற மாதிரி போயிடும் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான் நாங்க இருக்கவங்க எல்லாத்தையும். இருக்கலாம். உள்ள இருந்தவங்களால இப்போ சுபிக்ஷா திவ்யா 2 பேராலையும் வர முடியல. பின்னாடி டிக்கில மாட்டிட்டாங்க. இவங்க 3 பேரும் ஃப்ரண்ட்ல இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வரக்கூட முடிய மாட்டேங்குது. கடைசியில பாவம் சபரியும் வினோத்தும் எழுந்து வந்துட்டாங்க அவங்க. பட் நிஜமாவே யோசிச்சு பாருங்க, நம்ம பாக்குறவங்களுக்கு அப்படி இருக்குன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு உண்மையா அந்த டிராமா எப்படி இருக்குங்க? இங்க உள்ள அந்த கண்டஸ்டன்ட்க்கு மட்டும் இல்லைங்க, அங்க இருந்த டீமுக்குமே பயங்கர டிராமாவா இருந்துச்சாங்க அன்னைக்கு. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்ற மாதிரி. உண்மையாவே அவ்வளோ ஒரு நிஜமாவே நமக்கே இருக்குன்னா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கொடுமை. யோசிச்சு பாருங்க, பிரஜினுக்கு எல்லாம் வந்து எப்படி இருக்கும்? என்னதான் உள்ள சண்டை போடுற அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சினாரியோலாம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. ரொம்ப கஷ்டம். யாரோ கை தூக்கிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப நேரம் பேசுறேன். தேங்க்ஸ் பா. ஆர்த்தி நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். ஒன்னே ஒன்று ஒரு நிமிஷம். ஒரு 2 பேரும் பண்ணிட்டாங்களா? பார்வையும் யாரு ஜெஸ்ஸி கிளியரா கேக்கல. கேட்கலங்க. இல்ல, பார்வையும் கமருதீனை எலிமினேட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. ஓகே, குட். ஹாய். ஆக்சுவலி கரெக்டான ஜஸ்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க பார்வதிக்கும் கம்ருதனுக்கும். ஒன்று இதுதான் நான் வந்து ஆக்சுவலி 2 days பேக் நான் பேசும்போது இங்கே ஸ்பேஸில் இதுலேயே சொன்னேன். த இன்டென்ட் ஆஃப் திஸ் கேம் இஸ் நாட் குட். ஏன்னா இதோட அசம்ஷன் வந்து பார்வதி எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க ஃபிசிக்கல் டாஸ்கில் நம்மளை ஹர்ட் பண்ணாங்கன்னா நம்ம எந்த டாஸ்கில் வேணால் யாரை வேணால் ஹர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு, இப்போ நேற்று விளையாடின எண்டூரன்ஸ் டாஸ்கில் சாண்ட்ராவை பிடிச்சி அவ்வளோ மேன் ஹேண்ட்லிங் பண்ணி அவ்வளோ வெஞ்சன்ஸ் எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இருக்கிற எல்லா கேமராலையும் அவங்க பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆயாச்சு. இந்த 7 ஹவுஸ்மேட்ஸுக்கு தெரிஞ்ச என்னங்க ஆக போகுது இப்போ? அவ்வளோ எதுக்கு வெஞ்சன்ஸ்? அவ்வளோ எதுக்கு அவ்வளோ வெறியா இது பண்றாங்க? இன்னைக்கு அது அப்படியே அந்த கோவம் வந்து காலையில அவங்க அந்த உச்சக்கட்டத்துல டான்ஸ் ஆடும்போது கூட அதுல கூட தெரியுது அவங்க இப்படி மோசமா. அவங்க சாண்ட்ராக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியலையே, நம்ம போய் சாரி கேட்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னொன்று, அரோராக்கு டிடிஎஃப் வின் பண்ணிட்டாலே, நம்ம லூஸ் பண்ணிட்டோமே, அவ்வளோ வெறி இருக்கு அந்த பொண்ணுக்கு. இது வந்து ஆக்சுவலி நான் பார்வதி முன்னாடி வந்து சில இடத்துல கேம்ஸ் விளையாடும் போது சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ ரிக்ரெட் மை டெசிஷன் தட் வை ஐ ஹேவ் சப்போர்ட்டட் ஹர் இன் மெனி பிளேசஸ். இவ்வளோ ஒரு ராங் ரிலேஷன்ஷிப், ஒரு டாக்ஸிசிட்டி, ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு how can she be happy in that home? It is better for everybody else in that house to remove Parvati and Kamruddin. இது actually one of the
பெஸ்ட் டெசிஷன் தட் விஜய் டிவி ஹஸ் கிவன். இது வரைக்கும் அவங்க கொடுத்த ரெட் கார்ட்லயே இது ஒன்று தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ரெட் கார்டு. அண்ட் இன்னொன்று ஆக்சுவலி எனக்கு நான் திவ்யாவுக்கு பெருசாக இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை, ஏன்னா அவங்க பேச்சு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு. பட் நேத்திக்கு வந்து எனக்கு திவ்யாவுக்கு வந்து ஐ லவ்ட் ஹர் கரேஜுங்க. நல்லா பர்ஃபெக்டாக கேட்டாங்க. கமருதீன் இன்ஃபேக்ட் சொல்லவே சொன்னாங்க, நீங்கள் வந்து வெளியே போய் பார்த்துட்டு நீ எபிசோட் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு, அவள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்கா, எப்படி நீ அவ சொல்லி கொடுத்துதா நீ இப்படி நடந்த. ஆக்சுவலி ஓகே 50% ஐ அக்ரி டு இட். அவனுக்கும் கொஞ்சம் அவனும் சேர்ந்து தான் சிலதெல்லாம் பண்ணியிருக்கான். பட் திவ்யா வாஸ் லைக் ஃபயர் எஸ்டர்டே. பயங்கரமா இருந்தது திவ்யாவோட எபிசோட் தான். ஐ லவ்ட் இட். அண்ட் ஃப்ரம் டே ஒன் ஐ ரியலைஸ்ட் சபரி டிட் நாட் ஆக்ட் அட் ஆல். யா அண்ட் சபரி டிட் நாட் ஆக்ட் அட் ஆல். அவனுக்கு ஹியூமனிடேரியன் நேச்சர் வந்து உண்மையிலேயே நிறைய இருக்கு. அதனால தான் வந்து he was able to express it. Only thing that I loved about this hosting for the entire season that Vijay Sethupathi has done this red card. ஒரே ஒரு வருத்தங்க, இந்த வாரம் அவங்கள போட்டு அடிச்ச அடிய ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணியிருந்தானா அவனுக்கு டைட்டில் போறது யாராலையும் தடுத்திருக்க முடியாது. கமருதனுக்கு வந்து அப்பவே ஐ கெஸ் 3rd வீக் ஆர் 4th வீக் அந்த வீக்லயே போட்டு அடிச்சிருக்கணும். உனக்கு கேர்ள் ஃபேன்ஸ் இருக்கு, உனக்கு வந்து நீ உன் ட்ரெஸ் கியூட்டா இருக்கு, இப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலி அது டேம் பண்ற மாதிரியே இல்லை. பார்வதி என்ன பண்ணாலும் அவங்க டேமா ஆகிற மாதிரி தெரியல. திவ்யாவெல்லாம் ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவர் மென் பண்ணும்போது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் விஜய் சேதுபதி எபிசோட்ஸ்ல அட்லீஸ்ட் மெண்ட் ஆனாங்க. பார்வதி எது பண்ணாலும் எனக்கு என்ன அப்படின்னு தான் இருந்தாங்க. பட் this was the right decision that channel has taken. And Gana Vinod உண்மையிலேயே he had the best friendship with Kamruddin. இன்னைக்கு காலையில கூட he felt very bad. உன் லைஃப் இப்படி ஸ்பாயில், ஏன்னா பிராங்க் டாஸ்க் போதே கானா வினோத் சொல்லுவாரு, ஏன்டா உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்கிற, கார்டு கொடுத்து எவிக் பண்ணிட போறாங்க, இந்த மாதிரி பிசிக்கலா நீ ஹர்ட் பண்ணனா ஒருத்தங்களன்னு. நீ காலையில கானா வினோத் வந்து he blasted பார்வதி. Actually she deserves all these things. She deserves even more comments from the housemates. எல்லாரும் கண்டிப்பா திட்டி தான் அனுப்பியிருக்கணும். லைக் த வே ஷி ஹேண்டில்ட் சாண்ட்ரா. வாட் எவர் இட் இஸ்ங்க, என்ன சாண்ட்ரா சொல்லியிருக்கட்டும், இப்படி பிசிக்கலா ஒருத்தங்களை எட்டி விடுறது இதெல்லாம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்ஹியூமன். சொல்லுங்க ஆரியன், சொல்லுங்க ஆரியன். நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. அதான் அரோரா வந்து முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, அதாவது கம்ருதீனோட நல்லா ஃப்ரெண்டா இருக்கையில நீ பார்வதி கூட சேராத, சேர்ந்தா நீ அப்படியே மாறிடுற, மற்றபடி நீ நல்ல டைப் தான் அப்படின்ட்டு. ஆனா அது வந்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து கம்ருதீன் பார்வதி 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கும் வினோத் அதே சொன்னாரு. காலையில நானும் பார்த்தேன் அந்த ஃபைட்டு. நீ நான் தனியா விளையாடுற வரைக்கும் நல்லா விளையாடுற, பார்வோட சேர்ந்துருவோமே வந்து நீங்க ரொம்ப கெட்டுட்ட அப்படின்ட்டு. அப்ப சொன்னது வந்து இல்ல ஜெசி, அவன் வந்து குழந்தை கிடையாது ஜெசி. அவனுக்கு வந்து ஏஜ் அரௌண்ட் 30 இருக்குமா, 32 இருக்கும். இஸ் an adult. இந்நேரத்துக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கணும். ஒரு சீரியல்ல நடிக்கிறான், ஒரு செலிபிரிட்டி ஃபேஸ். அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நேத்து ஃபுல்லா நான் அந்த லைவ் பார்த்துட்டே இருந்தேன். அதுல பார்த்தேன் வந்து இப்ப வந்து இவன் எவ்வளவு மெச்சூர்டா இருக்கிறான். அவதான் முதல்ல கண்ணை காமிச்சுக்கிட்டே இருக்கிறா பார்வதி. லாக்க எடுத்து விடு, கதை திறந்து இது பண்ணி விட்டுருன்னு கண்ணை காமிச்சுக்கிட்டே இருக்கு. 1 மணி நேரமா கண்ணை காமிக்குது. அதுவும் அவனுக்கு அது கூட திங்க் பண்ண முடியாதா, இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு என்ன அவ மேல அப்படி ஒரு இது. அது என்ன ஜென்மங்க அது. வாரம் திட்டு வாங்குது, வாரம் அதே ரிப்பீட் பண்ணுது. ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு கிடையாதா? இன்னைக்கு லைவ்ல சொல்றான், பார்வதி அடுத்து அரோராக்கு வெளியில பண்ணலான்னு சொல்லி எனக்கு சொன்னா, நான் வந்து வேண்டாம் அது தப்பா போயிடும்னு சொன்னேன் அப்படின்னு லைவ்ல சொல்றான். அப்ப ஏன் அந்த புத்தி ஏன் அங்க சாண்ட்ராக் மேல வரல உனக்கு? அது பார்வதி டைப்பே வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். சாண்ட்ரா வந்து ஒரு வாரம் ஃபுல்லா அப்படி நடிச்சு போய், ஏன்னா சாண்ட்ரா மேல இவனுக்கும் வெஞ்சன்ஸ், அந்த பிஆர் டாபிக் சொன்னதுல வந்து இவனுக்கும் வெஞ்சன்ஸ் இருக்கு. அம்ருதீன் மேல கோமா இருக்க எல்லாம் சாண்ட்ரா தான் ஃபுல் சப்போர்ட் அதுக்கு, பாருக்கு.
அது கூட அதுக்கு வந்து கொஞ்சம் கூட 1% கூட அந்த ஹியூமனிட்டி இல்லைல்ல. ஃபுல் சப்போர்ட் வந்து பார்வதி அந்த கிளி கிழிச்சான். சாண்ட்ரா தான் வந்து நின்றது. அப்பலாம் பேசக்கூடாது நீ அப்டின்ட்டு. இந்த 1% கூட ஹியூமனிட்டி கிடையாது அதுக்கு. அது ஒரு ஜென்மமா அது. Yeah. யாரு ஆரியன் போயிட்டாரா? சரி சொல்லுங்க. இப்ப அனாமிகா சொல்லுங்க. இவங்க 2 பேரும் என்ன உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன்னு சொல்லி ஒரு வழியா 2 பேரும் கெட்டு போயிட்டாங்க அவ்வளோதான். சரி இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த கம்ருதீன் வந்து இந்த மகாநதி சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாரு. அவங்களுக்காக வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் அந்த சீரியல் நடிக்க முடியாதுல்ல? ஏன்னா ரெட் கார்டு கொடுத்ததுனால. நோ ஒன்லி ஃபார் திஸ் பிளாட்ஃபார்ம்ல பிக் பாஸ். அது இல்ல மத்தது வந்து அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அது வேற. இல்ல விஜய் டிவிலயே அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ இருக்கு. இல்ல ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இருக்கா தெரியல. இல்ல அப்படிலாம் இல்ல. விஜய் டிவி எல்லாம் கிடையாது. ம். அது அந்த டீம் தனியா முடிவு பண்ணும். அதுக்கு மகாநதி டீம். சங்கம் இருக்கு தனியா, சீரியல் ஆர்டிஸ்ட் சங்கம். அதுல முடிவு பண்ணும். அப்ப ரெட் கார்டுங்கிறதுக்கு என்ன வேல்யூங்கிறது